नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एव अस्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணத்திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமேனல் श्रीनिवासयति श्रेष्ठदयापात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यः चिरं विजयतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो ददौ वेदान्तामृतसारवन्तं मनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसर्देशिकं श्रीनारायणयोगीन्द्रवरदार्यकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणयति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुम् आश्रयामः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். ஷீருண்டதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றை சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்க வானேரப்போமளம் வாழ்வு. ஆச்சாரிய பரம்பரையை சேவிச்சுண்டு ஆண்டாள் பிராட்டியை சேவிச்சுண்டு இந்த திருப்பாவையோட அனுசந்தானம் இன்றைய கடைசி நாள் 29-30 பாசுரத்தை நாம் இப்போ அனுபவிக்கலாம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்த சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போதாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்போமிந்தா எற்றைக்கும் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட்சிவோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோ வாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. இந்த பாசுரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவாலாம் முக்கியமாக பண்ண வேண்டியது பெருமாளுக்கு கைங்கரியம். அது இந்த இடத்துல பிரார்த்திக்கிறார். ஆனால் பிரார்த்திக்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்கு.
உடைவேர் எப்படி சொன்னாலோ நித்திய கைங்கரிய பிராப்தி அபேக்ஷயா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதா அவஸ்திதா அவிரதா அஷ்டுமே. அவிரதா, கொஞ்சமும் பிரேக் இல்லாமல் இந்த கைங்கரியம் நமக்கு சேரணும். யதா அவஸ்திதா, நாம் ஸ்வயம் பிரயோஜனமாக இந்த கைங்கரியத்தை பண்ணணும். அப்படின்னா பண்ணுறதையே நமக்கு சந்தோஷம். இந்த கைங்கரியத்திலே இந்த பலம். ஒரு பூ மாலை கட்டினோம், தாயாருக்கு சாத்தினோம், இந்த தாயாருக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நான் கொடுத்த பூ மாலை பார்த்தியா அப்படின்னு நினைக்காம பூ மாலையை கட்டுறச்சியே அடியேன் இவ்வளோ எழுந்து இருக்கிற ஒரு ஜீவாத்மா அடியேனை கொண்டு தாயார் தன்னோட பூ மாலையை கட்டிக்கிறாளே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கட்ட ரொம்ப சந்தோஷத்தோட இந்த தாயாருக்கு நம்ம மாலையை கட்டுறோமே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுற காரியமே நமக்கு ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தான் நம்ம இந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டியது. ஏன்னா சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக நமக்கு தெரியும், முதல் க்ஷணத்தில் தான் நமக்கு முழு சுவாதந்திரம் இருக்குது. அடுத்த க்ஷணத்துலேருந்து பெருமாள் நமக்கு கொடுத்த புத்தியால் தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணுறோம். ஆகையால் அந்த காரியத்தோட பலன் நமக்கு சேர்ந்ததில்லை. இது தெரிஞ்சுட்டு இந்த கைங்கரியத்தோட பலன் நமக்கு சேர்ந்ததில்லை, இது பெருமாளுக்கு தான். ஆனால் நமக்கு இந்த கைங்கரியத்துலேருந்து என்ன பலன்னா, நம்ம கொண்டு ஒரு கருவியாக வச்சுட்டு தாயார் பெருமாள் அவளோட இன்பத்துக்கோசரம் இந்த கைங்கரியெல்லாம் பண்ணிக்கிறாளே அப்படின்னு தான் நமக்கு சந்தோஷம். அவளோட முக உல்லாசத்தை பார்த்து, பாகவதாளோட முக உல்லாசத்தை பார்த்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியது. இந்த மாதிரி நித்திய கைங்கரிய, இப்படிப்பட்ட கைங்கரியத்தை எப்பவுமே நமக்கு சேரணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட நம்ம சரணாகதி பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி தாயாருக்கு சரணாகதி பண்ண வேண்டியது அப்படின்னு உடையவர் நமக்கு சரணாகதி கத்தியத்தில் காமிச்ச மாதிரி இந்த இடத்துல ஆண்டாள் பிராட்டி பெருமாள்கிட்ட போய் இங்கே சொல்கிறார், குற்றேவல்னா நாங்கள் பண்ணுற சிறு சிறு கைங்கரியம் இதெல்லாம் நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும். குற்றேவல் எங்களை கொல்லாமல், இந்த இடத்துல கொல்லாமல் இல்லை, கொல்லுறது அப்படின்னா சாய்சோது கன்னடாலி, கொல்லாமல் அப்படின்னாக்கா எங்களை கூட்டுக்காமல் நீ போகக்கூடாது, கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கைங்கரியத்தை கொடுக்கணும், எங்களை கொல்லாமல் போகாது, அப்படி எங்களோட கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கணும், எங்களுக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஒரு புத்தியை கொடுக்கணும். நாங்கள் சின்ன சின்ன ஏவல் தொழில், பெரிய ஒன்றும் கைங்கரியம் இல்லை, சின்ன சின்ன தொழில் தான் பண்ண போகிறோம், அதெல்லாம் பிரீத்தியோடு உனக்கோசரம் பண்ண போகிறோம், அதை நீ எடுத்துக்காமல் நீ எங்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது அப்படின்னு தாயார் பிராட்டி நம்ம முக்கியமாக எந்த பிரார்த்தனையை வைக்கணும் பெருமாள்கிட்ட அந்த பிரார்த்தனையை வைக்கிறார். அதுக்கப்புறம் முன் கொண்டு சொல்கிறார், நாங்களாம் சிற்றம் சிறுஹாலை உன்னை சேவித்து. இந்த பிரார்த்தனை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெருமாளை கீழே விழுந்து துவயமத்திரத்தை சொல்லிட்டு சேவித்தோம். 28 வரைக்கும் நமக்கு என்னென்ன பாவம் இருக்கும் பெருமாள் பக்கத்தில், ஆக்கிஞ்சன்யம் என்னாலும் ஒன்றுமே கையிலாகாது, நீ தான் எனக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும், மகாவிஸ்வாசம். அதுக்கப்புறம் நமக்கு பெருமாள்கிட்ட அனன்ய ஒரு பக்தி, அனன்யார சேஷத்துவம். நம்ம பெருமாள் விட்டு வேறு யாருக்கும் எந்த ஏவல் தொழிலை பண்ண மாட்டோம், பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் தான் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம ஸ்வபாவம், நம்ம ஸ்வரூபமும் இப்படின்லாம் தெரிஞ்சுட்டு மனசில் கார்பண்யம், மகாவிஸ்வாசம், போக்திருத்வர்ணனம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், இப்படின்னு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கீழே விழுந்து பெருமாளை சேவிச்சு எந்த சமயத்தில் சிறுஹாலை, காலை பொழுதுனா மார்னிங், அதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் சிறுஹாலை, அது எப்போ அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது. ஆனால் சிற்றம் சிறுகாலை அதுக்கும் முன்னாடி எழுதியிருக்கணும். சூரியோதயத்துக்கு 2 முகூர்த்தம் முன்னாடி எழுதியிருக்கணும். ஒரு முகூர்த்தம் 45 நிமிஷம் ஆகியால் 1.5 மணி காலம் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து, இதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப சிரேஷ்டமான சமயம். அந்த சமயத்தில் சாத்விக குணங்கள் எல்லாருக்கும் ஓங்கி இருக்கும். ஆகையால் அந்த சமயத்தில் தான் நம்ம எழுந்து எல்லாம் நீராட்டமெல்லாம் முடிச்சுட்டு பெருமாள்கிட்ட இந்த மாதிரி பிரார்த்திக்கணும் அப்படின்னு தாயார் பிராட்டி காமிக்கிற. ஆகையால் தனுர் மாதத்தில் அந்த சமயத்தில் தான் நம்ம ஆராதனம் பண்ணுறது. இப்படி இந்த சிற்றம் சிறுஹாலைக்கு இன்னொரு அர்த்தம், நமக்கு காலை பொழுது என்ன என்று ஸ்ரீவைகுண்டம் பிராப்தி, அதுக்கு முன்னே இருக்கிற பொழுது நாம் இருக்கோம், அது கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பொழுது எதனா பிரபத்தி பண்ணிட்டோம், அப்புறம் நாம் இப்போ பெருமாள்கிட்ட போய் சேரத்துக்கு காத்துட்டுருக்கோம். அதுதான் அந்த சிற்றம் சிறுகாலை.
இந்த சமயத்தில் ஒன்று வந்து சேர்த்து இந்த மத்தியானம் எப்படியான நம்ம ஆராதனை பண்ணால் இந்த சிற்றஞ்சிறுகாலைக்கு இதுதான் நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். பிரபத்தி பண்ண பிறகு அதை நம்ம திசையில் இருக்கும் அப்படின்னு. பொற்றா வரையடியே போற்றும் பொருள் உன்னோட திருவடி தாமரை, அதை வந்து நாம் போய் இத்தனாழி குணத்தெல்லாம் பாடினோமே, போற்றும் ப்ரைஸ் பண்ணோமே, அது எதுக்கு நினச்சிட்டு இருக்கேன்? எப்போவே பொதுவாக ஒருத்தர் ரொம்ப நிறையா மஸ்கா பண்ண நம்ம என்ன நினச்சிப்போம், இது எதுக்கும் வந்திருக்கா அப்படின்னு தான் நினச்சிப்போம். அந்த மாதிரி நான் எதுக்கு ஒன்று இத்தனை நாள் சொன்னேன் தெரியுமா, கேளா இது கேட்டுக்கோ அப்படின்னு. ஏன்னா இதில் ஏதோ ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன, பெற்ற மெய் துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நீயும் நானும் ஒரே ஒரு குலத்தில் பிறந்திருக்கோம். என்ன, மெய் துண்ணும் குலம், இந்த மாடுகள்லாம் மேய்க்கிற குலத்தில் பிறந்திருக்கோம். அப்படின்னா நமக்கும் பெருமாளுக்கும் 2 பேரும் சைத்தன்யம் சேத்தனத்துவம் உண்டு. ஆகையால் நம்ம 2 பேரும் ஒரே குலம்தான். அதுவும் இல்லாத பெருமாள் சேஷி, நாம் சேஷன். அந்த மாதிரி நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது, ஒழியாத ஒரு சம்பந்தம் இருக்குது. பெருமாள் வந்து சுவாமி, நாம் தாசால். இப்படி நம்ம 2 பேரும் ஒரு சம்பந்தத்தால், ஒரு குலத்தால் நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். ஆகையால் எங்களோட சின்ன சின்ன ஏவல் தொழிலெலாம் நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா இதுதான் அதனோட சுபாவம் அப்படின்னு பெருமாளை கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி தான் பெருமாளை நம்ம வந்து நம்மளோட சாமர்த்தியத்தால் இவர் திருவடியில் விழுந்து அவரோட கிருப்பையை சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அது சொல்லணும். அது சொன்னால் தான் பெருமாள் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதுதான் பெருமாள் நமக்கு நடத்தி வைப்பார். இதை அழகான சொல்கிற வழி ஆண்டாள் பிராட்டி நமக்கு காட்டியிருக்கார். இந்த மாதிரி இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, ஏ கோவிந்தா, எல்லாரையும் ரட்சணை பண்ணுறவனே, கான் நீ பாரு, என்ன பார்க்கணும். ஏற்றை பறை கொள்வான், இத்தா நாள் பறை 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 அப்படின்னு நாங்கள் கொள்வான் உங்கள்கிட்ட நாங்கள் பறை வாங்கிக்க போகிறோம்னு சொன்னோமே, அதை பறைனா என்ன, அது வெறும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அன்று, அது இல்லைப்பா. நான் ஒரு சின்ன ட்ரம் கோசமாக ஒன்று இத்தனை தூரம் வந்து 30 பாட்டெல்லாம் பாடி எல்லாரையும் கூட்டின்னு வந்து கேட்பேன். பறைனா என்ன, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், அதை தான் பறை. உனக்கே நாம் ஆட்செய்வோம், அதை தான் பறை அப்படி. உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே நம்ம ஆளாக இருப்போம். எவ்வளோ நாளுக்கு, எற்றைக்கும் 7 பிறவைக்கும் 7னா ஜஸ்ட் இண்டிகேட்டர். எப்பொழுதும் நாம் இயற்கையாகவே உனக்கு தாசால இருக்கோம், உன்னோடு உற்றோமே, உனக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கு. இது என்னென்னைக்கும் போகாது. இது அப்படியே தான் இந்த சம்சாரமே, இந்த யூனிவர்ஸே இப்படி தான் இருக்கு. நீ சேஷி, நாம் சேஷால் அப்படின்னு இந்த மிக முக்கியமான சித்தாந்தம் ஷரீரி பாவம், சரீர ஆத்ம பாவம், பிரதான பிரதிதந்திரம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத மதத்தில் மிக முக்கியமான ஒரு சித்தாந்தத்தை இந்த இடத்துல எடுத்து காமிச்சு, ஆகையால் எனக்கும் உனக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால நீ எங்ககிட்ட இந்த கைங்கரியத்தை கண்டிப்பாக வாங்கிக்கணும். இது எப்படின்னா, நம்ம அதில் ஒரு வேலைக்காரி இருக்கான்னு வச்சுப்போம். அந்த வேலைக்காரி காத்தால் எழுந்து வந்த உடனே எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறதுமா, எனக்கு என்னால் துணி துவைக்க முடியாது அப்படின்ற. நம்ம சரி இப்போ நான் போகிறது வா, காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறியா அப்படின்னா, துணி துவைக்க வேண்டாம் பரவாயில்ல அப்படின்றோம். சரி பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிறேன், இந்த ப்ரஷ்ஷு நன்னாவே இல்லை, வேறு ஒரு ப்ரஷ்ஷு வாங்கி கொடுங்க அப்படின்னு. சரி அதையும் ஒத்துக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு நாளைக்கு சண்டே வரமாட்டேன், அதோடு சேர்ந்து 2 நாள் லீவ் போட்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன், 3 நாள் கழித்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி போகிறா. நமக்கு ஏண்டாப்பா இவ்வளோ வேலைக்காரி, நாம்பளா வேலைக்காரி அப்படின்னு தோணி போயிடும். அப்புறம் இன்னொருத்தி 2 வேலைக்காரி வச்சுட்டுருக்கா. ஏன்னா ஒருத்தி ஆற்றுல எல்லாம் இன்னொருத்தி பண்ணலாமே என்ன, இது மாதிரி ஆற்றுல இல்லைன்னா வேலைக்காரியை கூட நம்ம ஆற்றுக்கு வர வச்சுக்கக்கூடாது. இப்படி இன்னொரு வேலைக்காரி அவன் வந்து சொல்கிறா, வரச்சே அம்மா நல்லா இருக்கேளா அப்படின்னு. நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், அவங்க ஆற்றுக்கு வரத்துக்கே கோவில் மாதிரி இருக்கவங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதுக்கப்புறம் பாரு அவள் துணியே துவைக்கலாம், அதுக்கு என்னம்மா துணியெல்லாம் துவைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், அவங்க பத்துவா இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணுறவா, அவள் அதில் நான் என்ன பண்ணாலும் தோணும் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாத்தையும் பண்ணிட்டோம். கடைசியில் நமக்கு எவ்வளோ பாவம், இவ்வளோ உள்ள பெருக்கி துடைச்சி துணியெல்லாம் துவைச்சிருக்காளே அப்படின்னு அவளுக்கு நம்ம ஆற்றுல இருக்க ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பண்ணியிருந்தால் எடுத்து கொடுப்போம்
அவள் கண்ணில் ஒத்தின்ட்டு பிரசாதம்மா ரொம்ப சந்தோஷம், ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நல்ல சம்ஸ்காரத்தை காமிச்சாக்கா, அதுக்கப்புறம் வேணால் சாயங்காலமும் வந்து உனக்கு பெருக்கி தொடச்சி கொடுக்குறேன், நாளைக்கு பண்டிகையா அவள் வரமாட்டாளா அப்படின்னு நமக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்கிற ஒரு வேலைக்காரியை கண்டா நமக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும். ஆற்றுல என்னென்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துடணும். அந்த மாதிரி நம்ம பெருமாளுக்கு செய்யறச்ச எப்படி பண்ணணும், பெருமாளுக்கு பிரீத்தியாக இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். அதுக்கு பதிலாக நாம் இந்த சம்சாரத்தில் நாம் படுற துன்பத்தில் பெருமாளையும் சேர்த்து வச்சு, பெருமாளே உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், உனக்கு மலை ஏறி வந்து சேவிக்கிறேன், என் பிள்ளைக்கு வேலை போட்டு கொடு, இல்லைனா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை, அடுத்த வருஷம் இன்னும் போன வருஷமே சொன்னேன், நீ ஒரு வருஷம் முழுக்க ஆயிடுத்து, நீ இன்னும் பண்ணியே கொடுக்கலையே, அப்புறம் இன்னும் 4 வருஷம் போனால் இவராக ஒரு பெருமாளாக வேறு பெருமாள் தேடின்னு போகலாம் அப்படின்னு சில பேரெல்லாம் நடந்துக்கிறாரே. இதெல்லாம் நம்மளோட ஸ்வரூபமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். நாம் பெருமாளுக்கு எப்போவுமே தாசாள். பெருமாள் வந்து நமக்கு சுவாமி, இவரை சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளோட ஸ்வரூபம். இப்படி இருந்தால் தான் நம்ம எப்போவுமே ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுட்டு, மற்ற நம் காமங்கள் நடுவில் என்னோடய காமம் என்னோடய ஆசைகள் வேறு மாதிரியாக மாறி போயிடுச்சுனா, உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னோட ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், எப்பவுமே சம்பாதிச்ச ஞானம் எனக்கு மனசுலே இருக்கணும், இந்த மாதிரி நான் உனக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளோட ஆசை காமங்கள் இருக்கணும். ஆனால் நடுவில் இந்த மாயை, இந்த மூல பிரகிருதி, அதோட சம்பந்தம் நம்ம மனசில் வந்து ரஜஸும் தமசும் ஜாஸ்தி ஆகி நாம் சாப்பாடுனால வேறு ஏதாவது ஒரு காமங்கள் வந்துடுச்சுன்னா, என்ன காமம் பார்த்தியா, நான் எவ்வளோ அழகாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னோ, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு அகங்காரமோ, இல்லைன்னா நம்ம பசங்கள் மேலே அத்தியந்த பிரீத்தி வந்து பெருமாள்கிட்ட போய் என் பசங்கள் நல்லா படிக்கணும் பெருமாளே, என் பிள்ளைக்கு அழகான ஒரு பொண்ணு வரணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு அப்படிலாம் போய் கேட்டாலும், இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம கேட்போம், மூல பிரகிருத்தியோட வேலை இதெல்லாம். அப்படிலாம் நான் கேட்டால் கூட அதை நீ கொஞ்சமும் பொருட்படுத்தாதே பெருமாளை, அதை மாற்றி விடு. நம்ம பெருமாள்கிட்ட கேட்க வேண்டியது நல்ல ஞானம், நல்ல பக்தி தான். இது இருந்துடுச்சுன்னா பெருமாள் நமக்கு சுவாமியாக இருக்கிறதுனால, எல்லா விதமான ரட்சணையும் பண்ணுறதுனால, அவர் நம்ம தானே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து கொடுப்பார், நம்மளோட நல்லா பார்த்துப்பார். ஒரு சுவாமி தனக்கு சேர்ந்த வஸ்துவை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாரோ அந்த மாதிரி பெருமாள் நம்மளை நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு மகா விஸ்வாசத்தோடு இருக்கணும். ஆகையால் இந்த மாதிரி சிறு பையனுக்கெல்லாம் நான் வந்து கேட்கக்கூடாது, நான் பண்ண ஏவல் தொழில் நானே தான் பண்ணேன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி அகங்காரம்லாம் போகிற மாதிரி என்னோடய காமங்கள்லாம் நீ மாற்றி விடு, மற்ற நம் காமங்கள் மாற்று. அந்த மாதிரி பெருமாள் ரொம்ப அழகாக ஆண்டாள் பிராட்டி இந்த இடத்துல ஏவல் தொழிலில் நாங்கள் பண்ணுறது நீ ஏற்றிக்கணும், எனக்கும் உனக்கும் ஒரு சேஷி பாவம் என்ற சம்பந்தம் இருக்குது, அது என்னென்னைக்கும் போகாது அப்படின்னு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வந்து பெருமாளை வந்து பிரார்த்திக்கிறார். இதுதான் இந்த 29வது பாசுரம். இது டெய்லியே ஆராதனை பண்ண பிறகு சேவிக்க வேண்டியது. ஏன்னா நாமெல்லாம் சிற்றம் சிறுகாலை இந்த பிரபத்தி பிறகு ஒரு காலை பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிற சிற்றஞ்சிறுகாலை அந்த ஸ்டேட்டில் இருக்கோம். ஆகையால் டெய்லி இந்த பாசுரத்தை நாம் பெருமாள்கிட்ட அனுசந்தானம் பண்ணி நாம் எப்போவுமே பெருமாள்கிட்டேருந்து ஒரு ஏவல் தொழிலை பிரார்த்தித்து அத்தியந்த பிரீத்தியோட ஸ்வயம் பிரயோஜனமாக இந்த நாம் கைங்கரியத்தை பண்ணிட்டுருக்கணும். வேறு ஒரு ஆசையும் நமக்கு இருக்கக்கூடாது. பெருமாளே நம்ம எல்லா விதமான மங்களத்தையும் நமக்கு பண்ணுவார் அப்படின்னு ஒரு மகா விஸ்வாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு இந்த பாசுரம் நமக்கு ஆண்டாள் பிராட்டி சொல்லி காமிக்கிறார். அடுத்த பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரை அங்கப்பறை குண்ட வற்றை அணி புதுவை, அங்க
பறை கொண்ட வாற்றேயணி புதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன பைங்கமல தண்டரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே பரிசோரை பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று குருவர் எம்பாவாய். இந்த பாசுரம் பலஸ்துதி. யார் இந்த 30 பாசுரமும் அர்த்தத்தோட ஒரு பாசுரமும் விடாமல் சரியாக சொல்கிறாளோ அவளுக்கு எங்கும் திரு அருள் பெற்று திரு அருள் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இவரோட அருளை பெற்று இன்ப ஒருவ எப்போவுமே இன்பத்தோட இருப்பா. இந்த பாசுரங்களோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டா நம்ம பெருமாளோட தாசாள் பெருமாளோட முகால்லாசம் தான் நமக்கு ஆனந்தத்துக்கு காரணம். பெருமாளோட சேர்ந்துட்டு இந்த பிரம்மானவம் நம்ம இங்கேயே பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் நமக்கு ஒரு விதமான துன்பத்துக்கு காரணமே இல்லை. அந்த மாதிரி இந்த 30 பாசுரத்தும் அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 30வது பாசுரத்தில் பெருமாள் வங்கக்கடல் கடைந்த மாதவன் மாதவன் கேசவன் அப்படின்னு பெருமாள் இங்கே அனுபவிக்கிறார். கேசவன்னா கா ஈஷ சதுர்முக பிரம்மா சிவன் இவா 2 பேருக்கும் சுவாமியாக இருக்கிற இந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். இவர் மாதவன், இவர் லக்ஷ்மிபதி இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான நல்லதையும் பெருமாள் அருள்வர். மங்களம் மங்களானாம் தாயார், அவளுக்கும் மங்களம் கொடுக்குற இந்த பெருமாள், அவருக்கும் மங்களம் சேர்க்கிற பிராட்டி. இந்த மாதிரி மகா மங்களமான பத்ரம் பத்ரம் அப்படின்னு நிருசிம்மன் சொன்னதுனால பத்ரம்னா மங்களமே நரசிம்மனுக்கு பேரே பத்ரம். இப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் அருள்வர் அப்படின்னு பெருமாளை மாதவன்னு சொல்லி கூப்பிடுறார். திங்கள் திருமகத்து இழையார் சென்று இறைஞ்சி. நாங்கள்லாம் எப்படிப்பட்டவாள் அப்படின்னா சேழி இழையார், நிறைய ஆபரணங்களில் போட்டுருக்கோம். ஆபரணங்கள்லாம் முதலே பார்த்தோம், ஆத்ம குணங்கள் தான் நமக்கு ஆபரணம். அஹிம்சா க்ஷமா தயா அபீந்திரிய நிக்ரம் சர்வபூதஹிதம், இந்த மாதிரி ஆபரணங்கள் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது. நமக்கு திங்கள் முகத்து அப்படின்னா அழகாக எல்லாருக்கிட்டையும் இன்பத்தோட அன்போடு இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்திரமுகியாக இருக்கிற நாங்கள்லாம் போய் பெருமாளை இறைஞ்சினோம் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தித்தோம். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கோம். இந்த பலன் சரணாகதி பண்ண பலன் நமக்கு என்ன கிடச்சிது? அங்கப்பரே கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன. இதெல்லாம் எப்படி நம்ம சேவிச்சோம்னா, இந்த பட்டர் பிரான் கோதை ஆண்டாள் பிராட்டி சொன்னாலே அவள் எப்படி சொன்னா அப்படி தனியே சொல்லிக்கிறார். பட்டர் பிரான் அப்படின்னா தன்னோட திருத்தகப்பனார் பெரியாழ்வார் குறித்து சொல்கிறார். பெரியாழ்வார் தான் கோதா பிராட்டிக்கு ஆச்சாரியன் தகப்பனும் சரி. பெரியாழ்வார் தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்து கிருஷ்ண சரித்திரமெல்லாம் சொல்லி கொடுத்து பெருமாளில் பக்தியை ஏற்படுத்தினார். ஆச்சாரியன்னு எந்த சமயத்துலேயும் மறக்கக்கூடாது. யதா தேவே ததா குரவ்,
பெருமாளில் நமக்கு எப்படி பக்தி இருக்கோ அதே பக்தி நம்ம ஆச்சாரியன்லையும் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஆச்சாரியன் சொன்ன ஞானம்லாம் நமக்கு பலிக்கும் அப்படின்னு உபனிஷத்தை சொல்கிற ரீதியில் தன்னைய பட்டர் பிரான் கோதை அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் இப்படி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை, எப்படிப்பட்ட ஸ்ரீவல்லிபுத்தூர் ரொம்ப அழகான ஒரு அணிப்புதுவை அப்படின்ற தாம் பைங்கமல ரெண்டு கைகளையும் 2 அழகான புதுசாக இப்போ பூத்திருக்க கமலத்தை பிடிச்சிட்டுருக்கிற இந்த ஆண்டாள் பிராட்டி பெருமாள்கிட்ட பறை வாங்கிட்டு கைங்கரியத்தை வாங்கிட்டு அந்த முறையில் எப்படி நம்ம காமிச்சிருக்காளோ அதே முறையிலே நாமளும் இந்த சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே, இந்த 30 சங்கத்தமிழ் வெறும் தமிழ் அல்ல, அந்த காலத்து தமிழ் சங்கத்தமிழ். அந்த காலத்தில் நிறையா புலவரெல்லாம் இந்த தமிழ் சங்கத்தமிழ் பாட்டெல்லாம் ஒரு நதியில் வச்சு இதை பரீட்சை பண்ண இப்படிப்பட்ட பாடல்கள். இது 30 தப்பாமே இங்கி இப்பரிசுரைப்பார். யார் பெருமாள் சன்னதியில் இதை நித்தியம் சொல்கிறாளோ அவளுக்கு 2 மால்வரை தோள், 2 2 × 4 கைகள் வச்சுருக்கிற இந்த ஸ்ரீமன் நாராயணன் இவரோட தோள், இவரோட சாமர்த்தியத்தால் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், அதுவும் இல்லாத செல்வம் இவருக்கு பெரிய மகாலட்சுமி. இவர் திருமால் நம்ம மேலே ஞாபகம் பிடிச்சவர், எல்லா மங்களமும் சேர்ந்து இருக்கிறவர். இவருக்கு செங்கண் சேப்பான கண்கள், அது அவளோட பிரீத்தியை காமிக்கிறது. எப்படிப்பட்ட அழகான மங்கள முகம் வச்சுருக்கு இந்த பெருமாள். நம்மளுக்கு எங்கும் திருவருள் பெற்று எப்பவுமே நம்ம இடத்துல சந்தோஷத்தோடு இருந்து நமக்கு பிரீத்தியை காட்டி நமக்கு எல்லா விதமான இன்பத்தும் அருள்வர் அப்படின்னு இதுதான் இந்த பலஸ்ருதியை சொல்கிறேன். 30 பாசுரமும் நாம் தப்பாமல் சொல்லணும் அப்படின்னு அர்த்தத்தோடையும் சொல்லணும். அந்த பாசுரத்தில் ஒரு விதமான தப்பு இல்லாமல் சொல்லணும். அப்படி சொன்னாக்கா பெருமாள் நம்மளோட பிரார்த்தனையை ஏற்றிண்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், தியௌ பதத்தே திவிஷீரியேத் நமே வாச்சோ மோகம் பவேத் அப்படின்னு கிருஷ்ணர் திரௌபதிட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துல பெருமாள் ஆண்டாள் பிராட்டிகிட்ட வாக்கு கொடுக்குறார். இந்த ஆகாசமே கீழே விழட்டும், இந்த பூமியை வேணால் ஷீர் அடிட்டு போட்டோம், ஆனால் என்னோட வாக்கு மாத்திரம் எப்பவுமே பலிக்கும், வேஸ்ட்டாக போகாது, நான் மோகம் பவேத் அப்படின்னு அந்த வார்த்தைகள் ஆண்டாள் பிராட்டிக்கு நினைவுறது. நாம் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை இந்த அங்கத்தோடு இந்த சரணாகதி பண்ணால் முதல்ல காமிச்ச மாதிரி ஆகிஞ்சன்யம், மகாவிஸ்வாசம், கோபிச்ச வர்ணம், ஆனுகூலிச்ச சங்கல்பம், பிராத்திகூலிச்ச வர்ச்சனம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சரணாகதி பண்ணால் பெருமாள் நம்ம ஏற்றிக்காமல் இருக்க மாட்டார். ஆச்சாரியன், பாகவதாள், தாயார் இவாளெல்லாம் புருஷகாரம் பண்ண நம்ம கண்டிப்பாக பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றிட்டுருப்பார். அவர் நெடுமால் நம்மளோட நம்ம பெருமாளுக்கு நம்ம மேலே அதிகம் பிரீத்தி உண்டு அப்படின்னு இத்தனை தூரம் சொல்லி நம்ம பெருமாள்கிட்ட எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுத்த ஆண்டாளுக்கு பல்லாண்டு. இப்போது இந்த 30 பாசுரத்தோட சாராம்சத்தை ஒவ்வொரு வரியில் பார்க்கலாம். இதை நம்ம நித்தியமும் சொல்லி நம்ம மனசில் ஏற்றுண்ட பெருமாளுக்கு ஒரு கிருபைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு அடியன் வேண்டிக்கிறேன். முதல்ல தனியன் சேவிக்கச்ச ஆண்டாள் பிராட்டி நம்மளை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வெங்கடேசனை பற்றியாக நமக்கு ஆண்டாள் பிராட்டி அருள வேண்டும் அப்படின்னு தனியனை சேவிச்சுட்டு முதல் பாசுரம் மார்கழி திங்கள், அதில் பெருமாள் தான் நமக்கு சித்தோபாயம், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், பெருமாளோட அருளை சம்பாதிச்சுண்டா இந்த 30 பாசுரமும் சொன்னால் போகும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வையத்து வாழ்வீர்களில் உய்யும் ஆறு கேள்வி அப்படின்னு உய்யும்னா நம்ம இந்த உலகத்திலே இருக்கிறச்ச வெறும் வாழாமல் நன்னா வாழறது, உத்தாரம் அப்படின்னாக்கா மேலே ஓங்கி இந்த இன்பத் துன்பத்தெல்லாம் தாட்டி ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் வாழறதுக்கு வழி சொல்ல போகிறார் பிராட்டி. அதை தான் இந்த திருப்பாவை அப்படின்னு 2வது பாசுரத்தை சொல்லி 3வது பாசுரத்தை ஓங்கி உலகளந்த பெருமாள் அவர் நமக்கு எல்லா விதமான செல்வத்தையும் கொடுப்பார், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு நமக்கு எல்லா இந்த உலகத்து செல்வமும் கொடுத்து அப்புறம் நீங்காத என்னைக்கும் அழியாத செல்வம் மோட்சத்தையும் கொடுப்பார்
நாம் பெருமாளை போய் பிரார்த்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு 3வது பாசுரத்தில் சொல்லி 4வதுல ஆழிமழை கண்ணா அப்படின்னு நம்ம பெருமாள் தான் நமக்கு மழை என்ற ஞானத்தை அருள வேண்டும். ஆகையால் பெருமாள்கிட்ட போய் பெய்திடாய் நீ மார்கழி நீராட அப்படின்னு தனுர் மாதத்தில் தத்துவ ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு நீ தான் அருள் மழையை பெய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மாயனை என்ற 5வது பாசுரத்தில் நம்ம பெருமாள்கிட்ட போய் ஒரு சுத்தமான மனசு அப்படின்னா பெருமாள்கிட்ட நாம் போய் பிரார்த்தனை பண்ணுறதே ஸ்வயம் பிரயோஜனம். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அந்த பிரார்த்தனை பண்ணுறதே ஒரு ஆனந்தம். ஏன்னா நமக்கு இந்த ஞானம் கிடச்சதே ஒரு பெரிய சௌபாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நாம் பலத்தில் ஆசை இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம தூயமாய் பெருமாளை போய் சேவிச்சாக்கா தீயினில் தூசாகும் அப்படின்னு இந்த தீயில் பஞ்செல்லாம் அப்படி ஒரு நிமிஷத்தில் பொசுங்கி போகிறதோ நம்ம கர்ம வினைகள்லாம் அப்படி பொசுங்கி போய் நாம் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு 5வது பாசுரத்தில் மாயனையில் சொல்லி 6வதுலேருந்து 10 பாசுரம் நம்ம பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறதோட ஒரு வழியை சொல்லி கொடுக்குற நம்ம பாகவதாளோட தான் பெருமாளை போய் அடையணும். அந்த பாகவதாள் ஒவ்வொருத்தரும் எப்படி அழகாக இருக்கா அப்படின்னு இந்த 10 பாசுரத்தில் நமக்கு தெரியுது. புல்லும் சில்லுமினுக்கான் 6வது பாசுரத்தில் இந்த பாகவதாளை பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுறா. பிள்ளாய் அப்படின்னா தத்துவஞானம் முழுக்க தெரிஞ்சிக்காதவளே அப்படின்னு அர்த்தம். முக்கியமான தத்துவஞானம் என்ன அப்படின்னா நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படணும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ ஞானியாக இருந்தால் கூட நமக்கு பெருமாள் சகாயம் பண்ண மாட்டார். அப்படி ஒரு ஞானத்தை நீ சம்பாதிச்சுக்கோ, எங்களோட நீ சேரு அப்படின்னு அவளை பிள்ளாயின்னு கூப்பிட. அடுத்து கீச்சு என்ற பாசுரத்தில் அவளை பேய் பெண்ணேன்னு கூப்பிட உனக்கு இன்னும் இந்த 2 கன்ஃபியூஷன் பிரமே இருக்கோ, தேகாத்ம பிரமே சுதந்திராத்திர பிரமே இருக்கோ, அதெல்லாம் போக்கி நீ இவாள்லாம் அவாவோ அருணாசிரம தர்மத்தை பண்ணுறா பாரு, செவனே பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணுறா பாரு, இவா மாதிரி நாமளும் பண்ணணும், வா எங்களோட கோஷ்டியோட நீயும் வா அப்படின்னு அவளை கூட்டின்னு போக. 8வது பாசுரத்தில் கீழ்வானம் என்ற பாசுரத்தில் எவ்வளோ வெடிஞ்சு போயிடுத்து, பக்ஷியெல்லாம் கூவிடுத்து, பாரத்வாஜ பக்ஷியை கூவிடுத்து, அப்புறம் எருமையெல்லாம் தன்னை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட போயிடுத்து, நீ இன்னும் எழுந்து வரலையே அப்படின்னு அந்த பாகவதை கூப்பிட்டு அவளை போவான் போகின்றாரே போகாமல் காத்து எல்லாரும் போனோன்றான். ஆனால் நமக்கு பலம் முக்கியம் இல்லை, நம்ம லேட்டாக போயிட போகிறோம் அப்படின்னு நம்ம உன்னை விட்டுவிட போகக்கூடாதுன்னு எல்லாரையும் தடுத்து வச்சுருக்கேன், நீ ஓடுவா அப்படின்னு ஸ்வயம் பிரயோஜனமாக இந்த காரியம் பண்ணிட்டுருக்கோம். இந்த தேவாதி தேவன் 33 கோடி தேவத்தை இருக்காளே அவளுக்கெல்லாம் தேவனான இந்த ஸ்ரீமன் நாராயணனை போய் நம்ம பாட போகிறோம், வா எங்களோட சேர்ந்து அப்படின்னு கோஷ்டியில் இவளையும் சேர்த்துட்டு 9வது பாசுரத்தில் தூமணி மாடும் அப்படின்ற பாசுரத்தில் மிக உயர்ந்த பாகவதால், எவ்வளோ உயர்ந்த பாகவதால் பெருமாளோட அனுபவத்தில் இருக்கிறதுனால அவளை நம்ம சம்பந்தம் ஏற்படுத்திக்கணும். பாகவதால் தான் நமக்கு நிஜமான பந்துக்கள், ஆத்ம பந்துக்கள் அப்படின்னு. மாமான் மகளே மிக பிரியமான உறவு நமக்கு தாய் மாமனோட மகள், அவளை அந்த பாகவதோட மாமான் மகளே அப்படின்னு கூப்பிட்டு இவளையும் இவளோட சேர. அதுக்கப்புறம் 10வது பாசுரத்தில் நோட்டு சுவர்க்கம் அந்த பாசுரத்தில் அது மிக உயர்ந்த அந்த கண்மணியை அம்மனாய் அப்படின்னு கூப்பிடுறா. எங்களை சுவாமியே நீ சுவர்க்கத்தை இந்த மோட்சத்தை அடைஞ்சு இங்கேயே நீ பிரம்மானுபவத்தில் இருக்கியே, உனக்கு பெருமாள் எவ்வளோ நல்ல ஒரு அனுபவத்தை இங்கே கொடுத்துருக்காளே, பெருமாள் தானே நமக்கு பலம், பெருமாளை நம்ம அனுபவிக்கிறது தானே பலம். ஆனால் நீ அது தனியாக அனுபவிக்காத, நீ எங்களோட சேரு, நீ வந்தால் கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு எல்லா விதமான பலத்தை கொடுப்பான்னு மிக உயர்ந்த பாகவதாலோட நம்ம பெருமாளை சேவிக்கணும்னு நோற்று சுவர்க்கத்தில் காமிச்சு 11வது பாசத்தில் கற்றுக்கருவையில் இந்த இடத்துல குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னு ஒரு கோபால்கர் அவர் தன்னோட வர்ணாசிரம தர்மத்தை செவ்வனே பண்ணுறதுனால எவ்வளோ மாடு காக்கணுன்னாலும் இவருக்கு போரே அடிக்காதான், எல்லாத்தையும் கறந்து பெரிய செல்வத்தர். அவரோட சேர்ந்து இருக்கிற ஆற்றுல இருக்கிற அவரோட தங்கை அவளை
அங்கத்தில் கூட்டுட்டு போகிற. ஆகையால் நமக்கு பாகவதாள் மாத்திரம் முக்கியம் இல்லை, பாகவதாளோட ஆற்றுல யாரார் இருக்காளோ அவளுக்கு சேர்ந்தவாள், அவளும் நமக்கு ரொம்ப வந்தனியாள் இந்த இடத்துல காமிச்சு. 12வது பாசுரத்தில் கனை தில்லம் கற்றெருமை பாசுரத்தில் நற்செல்வம் தங்காய் அப்படின்னு, செல்வம் செல்வம் அப்படின்னா யாருக்கு கைங்கரியம் செல்வம் இருக்கோ அவள் தான் நிஜமான செல்வம். லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி நற்செல்வம் நல்ல செல்வத்தோடைய பெருமாளோட கைங்கரியம் பாகவதாவோட கைங்கரியம் இருக்கிறதுனால நீ மாடெல்லாம் கரைக்காமல் வீடெல்லாம் ஷேராக போயிடுச்சு அப்படின்னு அந்த பாசுரத்தில் நமக்கு முக்கியமான ஒரு சந்தேஷத்தை கொடுத்து, பெருமாளோட கைங்கரியம் பாகவதாளோட கைங்கரியம் மிக முக்கியமானது. அதே சமயத்தில் நம்ம வர்ணாசிரம தர்மத்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 13வது பாசுரத்தில் புல்லின் வாய்க்கீண்டானே அப்படின்னு பெருமாள் அந்த புல் என்ற பகாசுரத்தோட வாய்க்கீண்டான். இந்த கோபுகளுக்கெல்லாம் கோபாலகருக்கெல்லாம் தெரியவே இல்லை, அது ஒரு பெரிய அசுரன் பக்ஷி போல் வந்திருக்கானா, ஆனாலும் பெருமாள் அவளை ரட்சணை பண்ணார். இந்த மாதிரி பெருமாள் நம்ம ரட்சணை பண்ணிகிட்டே இருக்கார். நாம் ஒன்று தான் பண்ண வேண்டியது, நம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு பெருமாளை நோக்கியே இருக்க வேண்டியது இந்த கோபாலகர் போல் அப்படின்னு சொல்ல. போதரி கண்ணினா இந்த பாகவத்தால் அழகான கண்ணு அப்படின்னா நல்ல ஞானம் உள்ளவள் அப்படின்னு. என்ன ஞானம்னு ஸ்வரூப நிஷ்டை நமக்கும் பெருமாளுக்கு சம்பந்தத்தை எப்பவுமே அனுபவிச்சுட்டுருக்கிறவள் அப்படின்னு சொல்லி 14வது பாசுரத்தில் உங்கள் பிழைக்கடை தோட்டத்து வாவியுள் அதில் அந்த பாகவதாளை முதல்ல நாணாதாய் அப்படின்னு கூப்பிடுற. நாணம் இல்லாதவள், ஆனால் அவள் பதிலே சொல்கிறதில்ல, உனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு இல்லை, நீ உபாய நிஷ்டையில் இருக்கிறவோ பெருமாள் தான் நமக்கு உபாயம். யார் என்ன சொன்னாலும் பெருமாள் தான் அவளுக்கு பதில் சொல்வாள். நம்ம பெருமாளை அடையிறத விட்டு வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு உபாய நிஷ்டையில் இருக்கிறவ. ஆகையால் நான் உடையாய் அப்படின்னு நல்லா பேசுகிறவோ எல்லாருக்கும் பெருமாளோட குணங்கள் தான் சொல்லுவேலே தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. பாகவதாள்லாம் அப்படி இருக்கணும், அப்படி இருக்க பாகவதாள் தான் நமக்கு பந்துக்களில் சத் சங்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு கடைசியில் பாகவதா எல்லே இளம் கிளியே அந்த கிளியை எழுப்புறார். அந்த இடத்துல அவளுக்கு அவன் சில்லுன்னு பேசாது அப்படின்னு சொன்ன போது அவளை திருப்பி நன்னா ஏழல் நன்யா விதவிதமாக வார்த்தையை சொல்ல கடைசியில் நானே தான் ஆயிடுக அப்படின்னு அவன் சொல்ல இந்த புருஷார்த்த நிஷ்டையை காமிக்கிறான். நமக்கு புருஷார்த்தம் பலம் என்ன வேண்டியது, பெருமாளோட பிரீத்தி தான் வேண்டியது. ஆகையால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற சண்டைகளில் நம்ம மனசை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ இல்லையோ உடனே பாகவதாள்கிட்ட க்ஷமா பண்ணி கேட்டுடணும் அப்படின்னு இந்த எல்லை இளம் கிளியில் மிக முக்கியமான சந்தேஷத்தை ஆண்டாள் பிராட்டி நமக்கு கொடுக்குற. அடுத்த 16வது பாயசம் நாயகனாயினந்த கோபன். அதில் கோவில் காப்பான் அப்படின்னு கோவிலில் இருக்கிற வாட்ச்மேன் அவரை எழுப்புறான். அவளாம் எழுப்பறிச்சு அவளை அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். அம்மா தான் நமக்கு ரொம்ப வேண்டியவா, பெருமாள் தான் வேண்டியவர். இது வாட்ச்மேனு நமக்கு வேண்டியவானா அதுதான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறா. கோவிலுக்கு போகிற போது கோவில் இருக்கிற வாட்ச்மேன்லேருந்து அர்ச்சகர்லேருந்து பறிக்கிறோம் வேலை பண்ணுறவாள்லேருந்து பக்தாள்லேருந்து எல்லாரும் நமக்கு மிக மிக வேண்டியவா. அவளோட பிரீத்தியெல்லாம் சம்பாரிச்சுட்டு தான் நம்ம பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு நாயக இந்த பாசுரத்தில் சொல்லி கொடுத்து 17வது பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரில் இப்போ கோவிலில் கற்பகிரகத்துக்கிட்ட போயாச்சு. அங்கே நந்தகோபன், யசோதை, பலதேவன் இவா எல்லாரையும் எழுப்புறா. எல்லாரையும் நல்ல அவளோட குணங்கள்லாம் பாடி அப்புறம் அவளை எழுப்பி அவளோட புருஷக்காரம் அவளோட சிபாரிசை கேட்டு அப்புறம் பெருமாளை எழுப்பணும். இப்படி தான் நம்ம பெருமாளுக்கிட்டே போகணும். எல்லா பிராட்டிமாரோட சிபாரிசு என்ன, பாதகையோட சிபாரிசு என்ன, கருடன், வைனித்தையன், விஸ்வக்சேனர் இவாளோட ஆதிசேஷன் இவாளோட சிபாரிசு என்ன, இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு தான் பெருமாளை போய் நம்ம அணுகணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லி காமிச்சு 18வது 19 20 தாயாரை புருஷகாரமாக எப்படி ஏற்றிக்கணும். தாயார் தான் ஆகாரத்திரே சம்பந்தாம்னு சொன்ன மாதிரி 3 ஆகாரம் புருஷகாரம் உபாயம் உபேயம் 3லேயும் இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி 3 பாசுரத்தால் சொல்கிறார். உண்டு மத கலிற்றனில் நம்ம பிராட்டி நப்பின்னை
அண்டு நீலாதேவி அவள் பந்தார் விரலி அப்படின்னு கையில் பந்து வச்சுட்டுருக்கா. பெருமாளோட விளையாடி பெருமாள் தோத்துட்டார். பெருமாளோட விளையாட்டில் போகப்பட்டதைஹி, பெருமாள் வந்து அந்த போகத்தால் அப்படி மயங்கி போய்டுறார். அப்புறம் நம்ம தோஷ அதர்ஷனம் அப்படின்னு தயாசத்துக்கு சொன்ன மாதிரி நம்ம தோஷத்தெல்லாம் பார்க்கறதில்ல. இந்த அதர்ஷனம் தோஷம் அப்படின்னு இந்த நீலாதேவி நமக்கு பண்ணி கொடுக்குற பெரிய ஒரு உபகாரத்தை இங்கே ஸ்மரிச்சிக்கிறா. இதுதான் உடையவருக்கு ரொம்ப பிரியமான பாசுரம். அதுக்கு தான் இவருக்கு திருப்பாவை ஜீயர்னே இந்த பாசுரத்திலேருந்து இவருக்கு பேர் வந்து அப்பா மிக உயர்ந்த பாசுரம். 19வது குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேலே அதில் வந்து தாயார் வந்து உபாய கோட்டியில் இருக்கா. நமக்கும் தாயார்கிட்டே இருந்தால் இந்த பெருமாளோட சாநித்தியம் கிடைக்கிறது அப்படின்னு எத்தனை போதும் பிரிவாற்று இல்லாயால் தகவு ஏல், தகவுன்னா தயை பண்ணுன்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் நீ தான் தயை பண்ணணும், பெருமாளோடைய நீ அனுபவிச்சுட்டுருக்கிய. பெருமாள் ஒரு பக்கத்தில் பிராட்டிக்கிட்ட ரொம்ப வால்லபியத்தோடு இருக்கா, பிராட்டி நம்ம இன்னொரு பக்கத்தில் நம்மக்கிட்ட ரொம்ப வாத்சல்யத்தோடு இருக்கா. இந்த வால்லபியம் போகிறோம், வாத்சல்யத்தையும் கொஞ்சம் காட்டு அப்படின்னு இந்த பிராட்டி தான் பிரிட்ஜு போல் இருக்கா அப்படின்னு குத்து விளக்கு எரியத்தில் உபாயமாக பிராட்டியும் இருக்கா அப்படின்னு சொல்லி 33 20வது பாசுரத்தில் தாயாரடி உப்பேயம் பலமாக இருக்கா அப்படின்னு நங்காய் திருவே துழலழாள் அப்படின்னு அவளுக்கு சுப்பிரபாதம் பாடுற. நங்காய் எல்லா விதமான நல்ல குணம் உள்ளவே, திருவே எல்லா மங்களத்தையும் உள்ளடங்கி இருக்கிறையே அப்படின்னு இவளுக்கும் சுப்பிரபாதம் பாடி அவளுக்கு கைங்கரியம் பண்ணி கடைசியில் எம்மை நீராட்டேலோ எம்பாவாய் அப்படின்னு நீ தான் எங்களை நீராட்டணும்னு பெருமாளோடு சேர்ந்து பிரம்மானுபவத்தை நீ தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு தாயாரும் உபாய கோட்டியில் இருக்கான்னு காமிச்சு 22வது பாசுரத்தில் நாம் இப்போ பெருமாள்கிட்ட போய் சேர்ந்திருக்கோம். இப்போ உடனே நாம் என்னென்ன எண்ணத்தை வளர்த்திக்கணும் அப்படின்னா, முதல்ல கார்பண்யம் கிருபண தசை. நம்ம பார்த்தா பெருமாளுக்கு ஐயோ பாவம் அப்படின்னு கிருபை வரணும். அது இந்த 21வது பாசுரத்தை சொல்கிறார். ஏற்றுக்கலங்கள் அந்த பாசுரத்தில் இதில் சொல்கிறார், ஊற்றுமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றுமாய் நின்ற சுடரே. நீ எப்படி இருக்கேன்னா பெரிய சுடராக இருக்க, பெரியாய் பிரம்மமாக இருக்க, எல்லா விதத்துலேயும் நான் பெரியவனாக இருக்கேன். ஆனால் நான் எப்படி இருக்கேன், ஆற்றாதே வந்து என்னால் கையிலே ஆகலை, எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு நான் வந்து உன் அடிப்பணியுமா போலே உன்னை திருவடிக்கு நான் வந்து விழுந்திருக்கேன். அப்படி தான் வந்தோம் அப்படின்னு நாம் உன்னோட ஆக்கிஞ்சன்யம் எங்களுக்கு உன்னோட கிருபையை நம்ம யாச்சனை பண்ணி வந்திருக்கோம். இதுதான் அவன் பெருமாளை நினச்சோடனே நமக்கு மனசில் வரணும். பெருமாள் பிரம்மம், நாம் வந்து ஒரு அணுவாக இருக்கிற ஆக்கிஞ்சன்யத்தோடு இருக்கிறவா. என்றைக்கும் அப்படி தான். மோட்சத்துக்கு போனாலும் ஒரு நாள் நான் சுவாமியாகனா அது முடியாது. என்றைக்கும் பெருமாள் தான் சேஷி, நாம் தான் சேஷம். பெருமாள் வந்து நமக்கு சேஷம் போல் நடந்துக்கிறார். அவருக்கு பக்த வாத்சல்யம், அப்புறம் பக்த பராதீனன் என்ற பேர் இருக்கிறதுனால அதுக்கோசரம் நாம் மயங்கிடக்கூடாது. என்னென்னைக்கும் நமக்கு ஆக்கிஞ்சன்யம் தான். பெருமாள் நமக்கு உள்ளே இருந்தானா நம்ம இருக்கிறதே அப்படின்னு நினைவச்சுட்டு என்றைக்கும் அந்த ஆக்கிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு 21வது பாசுரத்தில் காட்டி. 22ல் அங்கன் மாஞாலத்து அரசர் அதில் வந்து உன் பள்ளி கட்டில் கீழே வந்து தலை பேரும். எங்களோட சிரசை வந்து உன் திருவடியில் கூட இல்லை, உன் திருவடி கீழே நீ கட்டில் மேலே பள்ளி கொண்டு இருக்க, அது கீழே நாங்கள் சிவம் வந்து ஒன்று சேவிக்கிறோம், அந்த தலையை அங்கே வச்சு சேவிக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் ஆக்கிஞ்சன்யத்தை இன்னும் பிரபாவசாலியாக சொல்லி, அப்புறம் நீ என்ன பண்ணணும், சாபம் இழுந்தேலோ, எங்கள் மேலே சாபம்னு என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறது இந்த பாவம், இந்த கர்ம வாசனை, நீயே தான் அதை தொலைக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட இந்த அனிஷ்ட நிவர்த்தியை கேட்டுக்கிற. 23லேருந்து பெருமாளோட குணங்களில் பாடிடலாம். மாறி மலை மொழிஞ்சில் மன்னி கிடந்திறங்கும். அதில் வந்து பெருமாளோட 2 குணம், பரத்வம் அப்புறம் சௌலபியம், 2 கேட்டகரிஸ். பரத்வத்தில் பெருமாள் சீரிய சிங்கம் அப்படின்னு, சிங்கத்தை போல் எல்லா சாமர்த்தியத்துலேயும் எல்லாத்தையும் கெட்டிக்காரனாக இருக்கிற அந்த பெருமாள். அதே சமயத்தில் பூவண்ணா அப்படின்னு பூ போல் ரொம்ப கோமலமாக இருக்கார். அவர் யாரா கிருப்பையான பார்க்குறதுக்கு ரொம்ப ஐயோ பாவம் இருந்தால் உடனே அவருக்கு தயை அப்படி பொங்கி வரும். அப்படிப்பட்ட பெருமாள் தனக்கு சேர்ந்தவாளோட அப்படி சேர்ந்து பழகுவார் அப்படின்னு அடுத்து 24வது பாசத்தில் அன்றி உலகம் அளந்தா அடி போற்றியில் வந்து நீ உலகமே அளந்தையே,
நீ திரிவிக்ரமனா அப்படின்னு உன்னோட பரத்துவம் என்னன்னு சொல்லி, அதே சமயத்தில் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு இந்த கோபஜனங்களை ரட்சணை பண்ணுறதுக்கு மலையே தூக்கிண்டு 7 நாள் அப்படியே தூக்கிண்டு நினையாமே. உன்னோட என்ன குணம் நான் சொல்கிறேன், உன்னோட சௌஷல்யம் அவளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நீ இப்படிப்பட்ட பெருமாள் அப்படின்னு அப்படியும் அவளோட சேர்ந்து பழகி அவளுக்கு தெரியாமே அவளுக்கு ரட்சணையை பண்ணிய உன்னோட குணத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு. பெருமாளோட சாமர்த்தியம், பெருமாளோட தயே, இது ரெண்டுமே வேணும் நம்ம சரணாகதி பண்ணுறதுக்கு. ஆகையால் இது ரெண்டையும் 23, 24 அனுசந்தானம் பண்ணி 25வது மிக முக்கியமான இடம் ஒருத்திமானாய் பிறந்ததில் பெருமாள் நெடுமால் அப்படின்ற பெருமாளுக்கு நம்ம மேலே அத்தியந்த வியாமோகம், அத்தியந்த பிரீத்தி. அதனால பெருமாள் நம்ம என்ன சொன்னாலும் நம்மளோட பிரார்த்தனையை ஏற்றுப்பார். ஆகையால் பெருமாள்கிட்ட உன்னை அறுத்துட்டு வந்தோம், நீ நெடுமாலாச்சே, ஆகையால் உன்னை நாங்கள் அறுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட வந்தோம். பிரார்த்தனையை நாம் வாய் விட்டு சொன்னாதான் பெருமாளால் நம்ம ரட்சணை பண்ண முடியும் அப்படின்னு. இந்த இடத்துல கோப்திருத்வ வரணம், நீ என்னை ரட்சணை பண்ணணும், கேட்டுக்கணும் அப்படின்னு ஒருத்துமானாய் பாசுரத்தில் சொல்லி 26, 27, 28 நமக்கு பெருமாளில் மகா விஸ்வாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். மாலே மணிவண்ணான்னு ஆரம்பிக்கிறார். மறுபடியும் மாலே அப்படின்னா பெருமாளுக்கு நம்ம மேலே அத்தியந்த பிரீத்தி, நம்மளோட பெருமாளுக்கு நம்ம மேலே பிரீத்தி ஜாஸ்தி. ஏன்னா பல 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 ஜென்மமாக நம்ம பார்த்துட்டு வர்றார். எப்போ தான் நம்ம திரும்பி வைகுண்டத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை. ஆனால் நம்ம திரும்ப மாட்டோன்னு இருந்தோம். ஆகையால் பெருமாளுக்கு இப்போ நம்ம திரும்பினோன்னே நம்ம மேலே அத்தியந்த பிரீத்தி, சொல்ல முடியாத ஒரு பிரீத்தி. அப்படிப்பட்ட பெருமாளை இருக்கிறதுனால, நமக்கு கோவிந்தாவாக இருக்கிறதுனால, எல்லா பசுக்களையும் ரட்சணை பண்ண சர்வரட்சகனாக இருக்கிற பெருமாள் நமக்கு கண்டிப்பாக இந்த பலத்தை கொடுப்பார் அப்படின்னு மகாவிஸ்வாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு காமிச்சு இந்த இடத்துல எல்லா விதமான பொருளும் இந்த பெருமாளோட விரதத்தை பண்ணுறதுக்கு எல்லா விதமான பொருளுக்கும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கூடாரை வெல்லும் கோவிந்தால 27வது பாசுரத்தில் இதெல்லாம் நீ கொடுத்தேயானால் நம்ம ரொம்ப கூடியிருந்து குளிர்ந்தேலோ உன்னோட கூடி பாகவதாலோட கூடி என்னென்னைக்கும் நம்ம சந்தோஷமாக குளிர்ந்து இருப்போம் அப்படின்னு மகாவிஸ்வாசத்தை மறுபடியும் இங்கே வலுப்படுத்தி 28வது பாசுரத்தில் கீழே சரணாகதி பண்ணுறான். கறவைகள் பின் சென்ற கானம் சேர்ந்துமோம். அதில் சொல்கிறார், எங்களுக்கு ஞானமே கிடையாது, அதுவும் இல்லாத நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அவனை சிறு பெயர் அழைத்தனவும், இனிமேல் இதை தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். அவனை நாராயணா அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் நீ தான் ஆதாரம், நீ தான் வழி, நீ எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருக்கே அப்படின்னு அவ்வளோ பெரிய ரூபத்தை அனுசந்தானம் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்கிற மாதிரி நீ எங்கள்கிட்ட ரொம்ப பிரீத்தியாக இருக்கே, நீ கோவிந்தா நான் சேர்ந்தவாளெல்லாம் நீ ரட்சணை பண்ணுற கேட்காமலே அப்படின்னு அதை அனுசந்தானம் பண்ணாமல் விட்டுனோம். இத்தனை நாள் எங்கள் ஸ்வரூபத்தை எங்களுக்கு தெரியாமல் போயிடுத்து, இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம், இனிமேல் எங்களை நீ கைவிடக்கூடாது அப்படின்னு பிராத்திகூலஸ்ய வச்சனம், அப்புறம் ஆனுகூலஸ்ய சங்கல்பம், எற்றைக்கும் 7 பிறக்கும் உனக்கு நாங்களாம் தொண்டு செய்வோம் அப்படின்னு உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் ஒழியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறார். அப்புறம் இதுலேருந்து நமக்கு இந்த 5 அங்கங்கள் இது மனசில் வச்சுக்கணும். அவனுக்கு கோல்விச சங்கல்பம், நான் அவனுக்கு சேர்ந்தவன் தான், அவனுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணுவேன். பிராத்திகூலஸ்ய வர்ஜனம், நீ என்ன உனக்கு பிடிக்காதோ அதை பண்ண மாட்டேன், நீ கண்டிப்பாக என்ன ரட்சணை பண்ணுவேன், உனக்கு பரத்துவம் சௌலபியம் எல்லாம் உண்டு. அதுவும் இல்லாத எனக்கு கிச்சனுக்கு என்னால் சுத்தமாக கையில் ஆகாது, வேறு யாரும் எனக்கு ரட்சணை பண்ணுறவா இல்லை அப்படின்னு. ஆகையால் ஏ கோவிந்தா நான் உன்னை பிரார்த்தனை பண்ணுறேன், கோப்திருட்ட வரணும். இதை எத்தனையும் மனசில் வச்சுட்டு இந்த 29வது பாசுரத்தில் நம்ம கடைசியில் சரணாகதி பண்ணிவிட்டு என்ன வேணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். சிற்றஞ்சிறு ஆலயம் உன்னை சேவித்து நீ என்ன பண்ணணும், எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களோட கைங்கரியத்தை குற்றேவல் அதை நீ கண்டிப்பாக ஏற்றிக்கணும். நீ அதை ஏற்றின்றானா எங்களோட ஸ்வரூபம் எங்களுக்கு நிற்கும், எங்களோட ஸ்வரூபத்தில் நாம் சேஷாலாக இருப்போம், அதுலேருந்து தான் எங்களுக்கு ஆனந்தம். உனக்கே நாம் செய்வோம், எப்போவுமே உனக்கு எல்லா விதமான அனுகூலம் பண்ணி, உனக்கு எல்லா விதமான கைங்கரியத்தை பண்ணி, பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தோட இவாளோட முகோல்லாசத்தை பார்த்துட்டு இவாளோட ஆனந்தத்திலேயே நாம் மூழ்கி எப்பவுமே பரமானந்தத்தோடு இருக்கணும் அப்படின்னு சிற்றஞ்சிறுகாலையில் கேட்டு 30வது பாசுரத்தில் இந்த
அங்கே கடல் கடைந்த மாதவனையில் இப்படி விட்டுருவாளுக்கு பெருமாள் கண்டிப்பாக கை விட மாட்டார். எப்படி நம்ம பெருமாளை பாகவத ஆச்சாரியன் தாயாரோட வருஷக்காரத்தோடு போய் சேவிச்சு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணால் நாம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் எப்பவுமே ஆனந்தத்தோட பரமானந்தத்தோடு இருப்போம் அப்படின்னு அந்த பலத்தையும் நம்ம இங்கே பெருமாள் முன்னாடி விண்ணப்பிச்சு அப்படியே இருப்போம் என்ற மகா விஸ்வாசத்தோடு இருந்து ஆச்சாரியன் ஆழ்வார் எல்லாரோட அனுகிரகத்தையும் பிரார்த்திச்சுண்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே அனந்தரங்காரிய மகாதேசிகாய நமः. அடுத்தது ஜனவரி 14 அன்னைக்கு என்ற ஆண்டாள் கல்யாணம் வாரணமாயிரம் ஆச்சாரியன் அனுகிரகத்தால் அனுசந்தானம் பண்ணலாம். அடியே தன்யூஸ்.